காலை வணக்கம் குழந்தைகளே. இன்று நாம் பாடம் 2 விமானத்தில் பறக்கலாம் என்ற பாடத்தில் பக்கம் எண் 28 மற்றும் 29இல் உள்ள பயிற்சிகளை செய்ய போகிறோம். வாங்க பயிற்சி பகுதிக்குள் செல்லலாமா? முதலில் எழுத்தை எடுப்பேன், பெயரை சொல்வேன். குழந்தைகளே, இங்கு ஈ வரிசை உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் எழுதிய அட்டைகள் உள்ளன. இதே போன்று நீங்களும் ஈ வரிசை உயிர்மெய் நெடில் எழுத்துக்களை எழுதி எழுத்தை எடுத்து பெயரை சொல்லி மகிழுங்கள். குழந்தைகளே, அடுத்ததாக எழுத்துக்களை கண்டுபிடிப்போம், வட்டமிடுவோம் என்ற பகுதிக்குள் செல்கிறோம். இங்கு ரி, ஈ, மீ, லீ, தீ என்ற எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இவ்வெழுத்துக்கள் அனைத்தும் கீழே காட்டப்பட்டுள்ள படத்திற்குள் மறைந்துள்ளது. வாங்க எழுத்துக்களை கண்டுபிடித்து வட்டமிடுவோமா? முதலில் ரீ எங்கே இருக்கிறது? இதோ இருக்கிறது. இப்பொழுது ரீயை வட்டமிடுவோம். அடுத்து ஈ எங்கே இருக்கிறது? இதோ இருக்கிறது. ஈ வட்டமிடுவோம். அடுத்து மீ எங்கே இருக்கிறது? தேடி கண்டுபிடிங்க. மீ ஒட்டக சிவிங்கியின் உடம்பில் இருக்கிறது. இப்பொழுது மீயை வட்டமிடுவோம். அடுத்து லீ எங்கே இருக்கிறது? லீ கோமாளியின் செருப்பின் மேல் இருக்கிறது. இப்பொழுது லீயை வட்டமிடுவோம். இறுதியாக தீ தீ எங்கே இருக்கிறது? பச்சை வண்ண பலூனின் மேல் தீ இருக்கிறது. இப்பொழுது தீயை வட்டமிடுவோம். குழந்தைகளே, எழுத்துக்களை கண்டுபிடித்து வட்டமிட கற்றுக்கொண்டீர்கள். அடுத்ததாக இதே பகுதியில் உள்ள படிப்போம் இணைப்போம் என்ற பகுதிக்கு செல்கிறோம். இங்கு நடுவில் சொற்களும் இருபுறங்களில் படங்களும் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க சொற்களை அதற்குரிய படத்தோடு இணைப்போமா? முதலில் நீச்சல். நீச்சல் அடிக்கும் சிறுவன் படத்தோடு இணைப்போம். அடுத்து மீன். மீன் படத்தோடு இணைப்போம். அடுத்து கீரி. கீரி படத்தோடு இணைப்போம். இறுதியாக சீரகம். சீரகத்தோடு இணைப்போம். குழந்தைகளை, சொற்களை படித்து அதற்குரிய படத்தோடு இணைக்க கற்றுக்கொண்டீர்கள். அடுத்ததாக பக்கம் எண் 29இல் உள்ள பயிற்சிக்கு செல்கிறோம். எழுதி பழகுவேன். இங்கு ஈ வரிசை உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் புள்ளி வடிவில் கொடுக்கப்பட்டுள்ளன. நீங்களும் உங்கள் கரிக்கோலை எடுத்து புள்ளிகளை இணைத்து எழுத்துக்களை எழுதி பழகுங்கள். அடுத்ததாக இதே பகுதியில் உள்ள படிப்போம் எழுதுவோம் என்ற பகுதிக்குள் செல்கிறோம். வாங்க படித்து எழுதுவோமா? மீதி மீதி, வீதி வீதி, இளநீர் இளநீர், பன்னீர் பன்னீர், தண்ணீர் தண்ணீர். அடுத்து வாங்க சீரகம் சீரகம், பீரங்கி பீரங்கி, நீச்சல் நீச்சல். அடுத்து மீன் மீன், மீன் விண்மீன். கீழே பாருங்க. மீன் மீன், பார் பார், பன்னீர் பன்னீர், மலர் மலர், பன்னீர் மலர், தண்ணீர் தண்ணீர், பிடி பிடி, தண்ணீர் பிடி. குழந்தைகளே, நீங்களும் இப்பகுதியில் உள்ள சொற்களை படிப்பதோடு எழுதியும் பயிற்சி பெறுங்கள். அடுத்து நாம் இதே பகுதியில் உள்ள படிப்பேன் வரைவேன் என்ற பகுதிக்கு செல்கிறோம்.
வாங்க சொற்களுக்குரிய சரியான படத்தை வரைவோமா? இங்கு இடது பக்க கட்டத்தில் சொற்களும் வலது பக்கத்தில் படங்களும் கொடுக்கப்பட்டுள்ளன. இப்பொழுது சொல்லுக்குரிய சரியான படத்தை நடுவில் உள்ள கட்டத்தில் வரைய வேண்டும். முதலில் மீன். மீன் படத்தை முதல் கட்டத்தில் வரைவோம். இரண்டாவது விண்மீன். விண்மீனை இரண்டாவது கட்டத்தில் வரைவோம். மூன்றாவது சீத்தாப்பழம். சீத்தாப்பழத்தை மூன்றாவது கட்டத்தில் வரைவோம். இறுதியாக இளநீர். இளநீரை நான்காவது கட்டத்தில் வரைவோம். குழந்தைகளே, சொல்லை படித்து படம் வரைய நன்றாக கற்றுக்கொண்டீர்கள். நீங்களும் உங்கள் பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 29 உள்ள பயிற்சிகளை செய்க. நன்று.